இதோ நீங்கள் இப்போது திரையில் பார்த்து கொண்டிருப்பதுதான் நல்வேளை மூலிகைக்கீரை. இந்த நல்வேளை மூலிகைக்கீரையை நாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு அது புரியாது, குழம்பி விடுவோம். வணக்கம், பசுமைச்சாரல் சேனலுக்காக உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இந்த கீரையை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, நல்வேளை கீரை என்றது நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் இது நல்வேளை கீரை தானா இல்லை மூலிகை தானான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் வரும். இதனோட பேர் பலருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இதை பரிச்சயம் பண்ணுறேன். இதுக்கு நல்வேளை கீரைனும் பேர் உண்டு, தை வேளை கீரைனும் பேர் உண்டு, வேளைக்கீரை அப்படின்னும் பேர் உண்டு. இதனோட இலை பார்த்தீங்களா எப்படி இருக்கும், 1 2 3 4 இதழ் விட்டு இப்படி இருக்கும். இந்த இலை இந்த உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன் பாருங்க, 4 இதழ் விட்டு இருக்கும். இப்படி இருக்கிற இலை இந்த பூ இருக்கு பார்த்தீங்களா, ஏன் இதுக்கு வேளை என்ற பேரை அப்படி இணைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது காலையில் எப்படி இருக்குமா, தலை குனிஞ்சு இருக்குமா பகல் நேரத்தில். சாயந்தரம் அதாவது அந்தி வரும்போது என்ன செய்யுமா, அப்படி தலையை அப்படி மேலே அப்படி தூக்குமா, மலருமா. அதனால தான் இந்த வேளை இதுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த வேளை என்றதை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரிங்க, இது ஒரு அருமையான மூலிகை என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உடல் வலி, தீராத உடல் வலி, முதுகு வலி அல்லது மூட்டு வலி, இந்த வலியெல்லாம் வந்தால்தான் தெரியும் வந்தவர்களுக்கு எத்தனை உபாதை என்று. இப்படி இந்த வலியை போக்குகின்ற குணம் இந்த மூலிகைக்கு உண்டு, இந்த கீரைக்கு உண்டு என்றால் நீங்கள் நம்ப மறுத்தாலும் அதுதான் உண்மை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கீரை இது. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ருசியாக வேணும்னா உங்களுக்கு இந்த கீரையை நல்லா எடுத்துட்டு சுத்தமாக கழுவி, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இவற்றோட வதக்கி ஒரு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதனோட ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த லாபம்லாம் சேரும். முதுகு வலி, உடல் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். சரி, இது எப்படி நாங்கள் போய் பார்க்கறது, எப்படி வாங்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்காக ஒன்றும் கவலையப்படாதீங்க. என்ன பண்ணுங்க, ஒரு ஊர்லேயும் ஒரு பாட்டி இந்த கீரையை விற்றுட்டு தான் இருப்பான். அந்த ஒரு பாட்டியை ஐடென்டிஃபை பண்ணிங்க. அந்த பாட்டியை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கீரையை பற்றி தெரியும், இந்த கீரையை கொண்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பாக இந்த கீரையை நிறைய கொடுக்கலன்னா கூட கலவக்கீரைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த கலவக்கீரையில் இது கண்டிப்பாக கலந்துருக்கும். இது இந்த நல்வேளைக்கீரை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்துக்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதோட சேர்த்திங்கன்னா. அப்புறமா இது மூட்டு வலி மாத்திரம் இல்லை, முதுகு வலி மாத்திரம் இல்லை, கபம், குழந்தைங்களுக்கு கபம் இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு கபம், வாதம் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி கூட குடிக்கலாம். இன்னொன்று, இந்த இலையை கொதிக்க வச்சு அந்த இலையெல்லாம் எடுத்து மோரோட கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தலைவலி, நாட்பட்ட சைனஸ், தலைவலி இதெல்லாம் கூட தீர்ந்துடும். அதே நேரத்தில் உடலில் இருக்கிற அதிகமான கொழுப்பும் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்படி ஒரு அபூர்வமான மூலிகை இது. அதுக்கப்புறம் இந்த விதையெல்லாம் இருக்கும், இதில் விதை, அதை இடித்து விளக்கெண்ணெய் போட்டு குடிச்சிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அந்த மலத்தில் உள்ளே இருக்கிற குடல் புழுலாம் வந்துடும். ஏன்னா குடல் புழு உள்ள குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு புழு இருந்ததுன்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடும். அப்போ ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த சோகைன்றது வந்துடும். அப்படி ஒரு ரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட விதையை இடித்து விளக்கெண்ணெயில் குடிச்சிட்டிங்கன்னா அந்த புழுக்கள்லாம் வெளியே தனியாக வந்துடும். அப்புறமா முக்கியமான ஒன்று, காது வலி, காதில் சீழ் வடிஞ்சா இந்த இலையை அப்படியே நசுக்கி இந்த திரவம் மாதிரி எடுத்து அதை 2 சொட்டு விட்டால் போதுங்க, அதில் காது வலியும் அந்த காதில் சீழ் வடிதலும் நின்று போகும். அப்புறமா இன்னொரு பெரிய என்னென்ன, அப்படியே செடியை மொத்தமாக இலை, தண்டு, பூவோட சேர்த்து அப்படியே நீங்கள் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணியை விட்டு எந்த புண்கள் மீதும் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த புண்ணு அப்படியே போயிடும். அந்த புண்ணோ, சொறியோ, சிரங்கோ, இப்படி சரும வியாதிகள் எல்லாமே அப்படி நமக்கு அப்படி கைப்பட்ட ஒன்று மருந்து போட்ட மாதிரி டக்குன்னு போயிடும். இது இந்த நல்வேளை கீரையில். இத்துணை மருத்துவ குணங்களும் நம்மிடையே மலிந்து கிடக்கின்றன என்பதை உங்களுக்கு இங்கே பதிவிடுகிறேன். இதை என்னன்னா, ஒரே பெரிய குழப்பம் என்னென்னா, இது இருக்கும் ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வர பாட்டிக்கிட்டேயோ இல்லைன்னா எப்போது போகும்போதோ இதை நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லாபம் வரும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை, மூலிகை செய்தியை பதிவிட்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி
அருமையான செய்திகளை தாவரங்களை பற்றியோ, மரங்களை பற்றியோ, இலக்கியத்தை பற்றியோ, விஞ்ஞானத்தை பற்றியோ, உணவை பற்றியோ எல்லாவற்றையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ரத்தின சுருக்கமாக சுருக்கி இந்த சேனலில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.